சரி சண்டை போடாதீங்க, நான் திரும்ப கூப்பிட்டு பார்க்கறேன். மது மதி மது மதி. பசங்களா, உங்க 2 பேரை யாரோ கூப்பிடுறாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேம்மா. ஸ்கூல்ல தமிழ் மேம் கைவிரல் ஓவியம்னு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. நீ டியூஷன் அக்கா ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறாங்களா, அதனால நாங்கெல்லாம் சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சோம். அதான் எல்லாரும் அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படியா மது? சரி சரி, நம்ம போய் பார்ப்போம் அவங்கள. வாங்க பசங்களா, ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே. ஆமாம், இதில் அந்த 3 ரோசஸை காணலையே, எங்கே அவங்க? அவங்க 3 பேரும் பிளஸ்ஸி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆண்டி. சரி சரி, எல்லாரும் அமைதியாக இருந்து ப்ராஜெக்ட் செய்யணும். ஆண்டிக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சிட்டு உங்களோட ப்ராஜெக்டை வந்து பார்ப்பேன், சரியா? வாவ், எல்லாரும் கலர், ஸ்கெட்ச், கிரையான்ஸ், பேப்பர் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே. நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி ப்ராஜெக்ட் செய்யலாம், சரியா? ஆமா மதி, நாம எல்லாம் ஷேர் பண்ணி ப்ராஜெக்ட் செய்யலாம், சரியா? இப்படி பேசிட்டே இருந்தா நேரம் போயிட்டே தான் இருக்கும். சோ பெட்டர் ஒவ்வொருத்தரா ப்ராஜெக்ட் செய்ய வேண்டியதுதான். முதல்ல யாரு ப்ராஜெக்ட் செய்ய போறா? நான் முதல்ல செய்யறேன்ப்பா. கோழியும் கோழி குஞ்சும் செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னது கோழியா? ஆமா, அது எப்படி செய்வ? இப்ப பாரு, முதல்ல நம்மளோட உள்ளங்கையில இந்த எல்லோ கலர் பெயிண்ட நல்லா பெயிண்ட் பண்ணிடணும். அப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் பெயிண்ட நமக்கு பிடிச்ச மாதிரி இப்படி வச்சிடணும். அடுத்தது இந்த எல்லோ கலரையும் ஆரஞ்சு கலரையும் நல்லா மிக்ஸ் செய்துட்டு பேப்பர்ல நம்மளோட கைய பதிச்சிடணும். சூப்பரான கோழி ரெடி. வாவ், சூப்பர் மது. நிஜமாவே பாக்குறதுக்கு கோழி மாதிரியே இருக்குதுப்பா. தேங்க்ஸ் மதி. அடுத்து என்ன பண்ணணும்னா, கிரீன் கலர் ஸ்கெட்சை வச்சு மேடும் வெள்ளமா இப்படி லைன் போடணும். அடுத்தது நம்ம ஃபிங்கர் எடுத்து முன்னாடி பண்ணினது மாதிரியே எல்லோ கலரையும் ஆரஞ்சு கலரையும் மிக்ஸ் செய்து இந்த மாதிரி பேப்பர்ல பதிக்கணும். வாவ், அழகான கோழி குஞ்சு. சூப்பர் சூப்பர் மது, உன்னோட ப்ராஜெக்ட் சூப்பரா இருக்குதுப்பா. மது, முதல்ல உள்ள கோழி குஞ்சு எனக்கு, சரியா? இல்ல இல்ல, முதல்ல உள்ள கோழி குஞ்சு எனக்கு தான். நீ வேணா ரெண்டாவது உள்ள கோழி குஞ்சு எடுத்துக்க. அட கடவுளே, இந்த லூசுங்க தொந்தரவு தாங்க முடியல. ஐயோ லூசுங்களா, அது நிஜ கோழி குஞ்சு இல்ல. அதுக்கு போய் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்குதுப்பா என்னோட கைவிரல் ஓவியம் ப்ராஜெக்ட்? இப்ப என்னோட டைம். நான் பீகாக் செய்ய போறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, ப்ளூ கலரை எடுத்து இந்த மாதிரி ஷேப்ல வரைஞ்சிடணும். அப்புறமா கிரீன் கலரை எடுத்து சுத்தி சுத்தி இந்த மாதிரி வைக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்னா, ப்ளூ கலரை வச்சு நம்ம வச்சிருக்க கிரீன் கலருக்கு மேல லைட்டா வைக்கணும். அப்புறமா எல்லோ கலரையும் அதே மாதிரி லைட்டா பண்ணிடணும். இப்ப பாக்குறதுக்கு மயில் தோகை விரிக்கிறது மாதிரி இருக்குது இல்ல? அடுத்தது மயிலோட கண்ணையும் காலையும் வரைஞ்சிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அழகுபடுத்திட வேண்டியதான். நம்மளோட நேஷனல் பேர்ட் பீகாக் சூப்பரா இருக்குதுப்பா. ஹே, நிஜமாவே மயில் தோகை விரிச்சு ஆடுறது மாதிரியே இருக்குதுப்பா. அடுத்தது யாருப்பா? ஜானுவா? ஆமா, நானே தான். நான் கிரேப்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். என்னது கிரேப்ஸா? என்னோட ஃபேவரட் ஃப்ரூட் கிரேப்ஸ் தெரியுமா? நிஜமாவா ஸ்வேதா? எனக்கு கிரேப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ளூ கலரை ஃபிங்கர்ல எடுத்துட்டு பேப்பர்ல இந்த மாதிரி ஷேப்ல வைக்கணும். அடுத்து என்ன பண்ண போறோம்னா, நமக்கு எவ்வளவு கிரேப்ஸ் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஷேப்பை வச்சுட்டே இருக்கணும். கிரேப்ஸ் முடிஞ்சா அடுத்தது நம்ம ஸ்ப்ரிங் லீஃப் வரைய போறோம். என்னது ஸ்ப்ரிங் லீஃபா? ஆமாடா மதி, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குல்ல, அதான் நானே ஒரு பேர் வச்சிட்டேன், ஸ்ப்ரிங் லீஃப். சூப்பர் ஜானு, சூப்பரா இருக்கு உன்னோட கிரேப்ஸ். थैंक यू சக்தி. அடுத்தது யாரு? அடுத்தது நான் தான்.
நான் ஒரு ஃப்ளவர் பண்ணலான்னு நினைச்சிருக்கேன். ஆரஞ்சு கலரை ஃபிங்கர்ல எடுத்து இந்த மாதிரி டிசைன்ல வச்சிடணும். அப்புறமா இதெல்லாம் ஜாயின் செய்து ஒரு ஃப்ளவர் மாதிரி செஞ்சிடணும். நடுவுல கொஞ்சம் எல்லோ கலர் வச்சிடணும். இனி என்ன பண்ணணும்னா கிரீன் கலர் எடுத்து ஸ்டெம் வரையணும். எப்படி என்னோட ஃப்ளவர்? ஹே மது, உன்னோட ப்ராஜெக்ட் சிம்பிளா சூப்பரா இருக்குதுப்பா. ஃபைனலா என்னோடது. நான் ட்ரீ செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் முதல்ல மரத்தோட தண்டு பகுதியை வரைஞ்சிட்டு அதை ஃபுல்லா கலர் பண்ணிடணும். அப்புறமா நிறைய பிரான்ச்சஸ் வரைஞ்சிடணும். அடுத்து என்ன பண்ணணும்னா கிரீன் கலர் பெயிண்ட ஃபிங்கர்ல எடுத்துட்டு இந்த மாதிரி ஷேப்ல வரைஞ்சிடணும். ஹே சக்தி, நிஜமாவே உன்னோட ப்ராஜெக்ட் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுப்பா. நிஜமாவே ஒரு ட்ரீயை பார்க்கறது மாதிரியே இருக்குது. ஹே, நம்ம எல்லாரோட ப்ராஜெக்ட்டும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதுப்பா. ஆமா ஸ்வேதா, நிஜமாவே நம்ம எல்லாரோட ப்ராஜெக்ட் ரொம்ப அழகா இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ததனால ரொம்ப அழகா இருக்குது பார்க்கிறதுக்கு. என்ன பசங்களா, ப்ராஜெக்டை ரொம்ப அழகாக செய்துட்டீங்க போல. அந்த கோழி குஞ்சில் இருந்து அந்த ட்ரீ வரைக்கும் பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் அழகாக இருக்குது. அந்த ஃப்ளவரை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. வாவ், கிரேப்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ட்ரீயை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது. அட, அந்த பீக்காக்க பாருங்க, அவ்வளோ அம்சமாக அழகாக இருக்குது. கிரேட் பசங்களா, நீங்கள்லாம் சேர்ந்து செய்ததுனால எவ்வளோ அழகாக செய்திருக்கீங்க பார்த்தீங்களா? வெரி குட், ஐ அப்ரிஷியேட் யூ.